உலக மக்களே வணக்கம். இப்போ வீட்டில் கடன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் ரெண்டு ஒன்று தான். என்ன மக்களே, வீட்டில் கடன் ஆயிடுச்சுன்னா நம்ம தெருவில் படுத்தாலும் கடன்கார வந்து எத்துவாங்களா இல்லையா? சொல்லுங்கள் மக்களே. பிஜேபி, திமுக, அதிமுக இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய கட்சி இருக்குது. நாட்டப்புறம் கடனாக்கி வச்சுருக்கியா மக்களை? இது சரியா? 1000 ரூபா சம்பாதிப்போம், 1200 வீட்டில் செலவு வந்தால் அந்த குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? சொல்லுங்க சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. கணக்கு வழக்கே பார்க்க தெரியலையே அரசியல்வாதிகளுக்கு, கணக்கு வழக்கே பார்க்க தெரியலையே. அதான மேட்ரு. ஒரு குடும்பத்துக்கு 3 லட்ச ரூபா கடை இருக்குன்றாங்க. நேற்று கூட இந்த சசிகலா மேடம் சொல்லிட்டு போகிறாங்க. சொன்னாங்களா? பார்த்தீங்களா? ஒரு குடும்பம் உண்டாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியலையா? இவங்களாம் அரசியல் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? சொல்லுங்க மக்களே. ரேஷன் கார்டு யார் யாருக்கெல்லாம் இருக்குது முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்புறமா இந்த மக்கள் கேட்குதா? சொல்லுங்க. தேமுதிக இருக்கு, ரேஷன் அரிசி வீட்டுக்கு கொண்டு போகணும்ன்றது. நான் ரேஷன் அரிசி வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்றேன். இது நம்மளுக்கு செட் ஆகுமா மக்களே? நீங்களே சொல்லுங்க. வீட்டுக்கு கொண்டு போனால் பெண்கள் இருக்காங்க, இந்த பார்த்தீங்களா பெண்கள் என்ன பாடுபடுறாங்கண்டு. இப்போ வீட்டுக்கு ரேஷன் அரிசி போனால், தெருவுக்கு போனால் ஒரிஜினல் ரேஷன் அரிசியும் போகும், அதில் டூப்ளிகேட் ரேஷன் அரிசியும் போகும். 4 மூட்டை தூக்கி உள்ள ஓட்டுக்கிட்டு இதை 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ரேஷன் அரிசி விற்றுக்கிட்டு இருக்கேன். தூக்கி போட்டுக்கிட்டு நானும் ரேஷன் அரிசின்ட்டே போவாங்க. ரோட்டில் இருக்க 5 வயசுக்குள்ள 6 வயசுக்குள்ள நடந்து போனால் தூக்கி வண்டிக்குள்ளே கட்டி போட்டு போடுவாங்க. சொல்லுங்கள் மக்களை. இன்னைக்கு ஓப்பனாக சொன்னாதான் இந்த அரசியல்வாதிகளாம் புரியும். அன்னைக்கு ஆட்டுக்குட்டி போகணுன்னு சொன்னேன். இந்த மாதிரி ரேஷன் வண்டி குட்டியானில் வரேன், லாரியில் வரேன். ஒரு 5 வயசு பிள்ளை 7 வயசு பிள்ளை ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கு. 8 வயசு பிள்ளையோட போகுது, 10 வயசு பிள்ளையோட போகுது. இவங்க கட்டி தூக்கி உள்ள ஓட்டு போடுவாங்களா? போக மாட்டாங்களா? ரேஷன் அரிசி வீட்டுக்கு வந்தால் நல்லதா? இந்த தேமுதிகாவுக்கு சொன்னோம்னா நான் ரேஷன் அரிசி வீட்டுக்கு தான் கொடுப்போம்ன்றது. நான் கொடுக்கக்கூடாதுன்றேன். எப்படி ஒரு கட்சியில் 2 பேர் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? மக்களை சொல்லுங்கள்.